ஹாய் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நவராத்திரி வீடியோ இல்லாமல் கார்த்திகை பெண்கள் கதையை மட்டும் பார்த்து இந்த நவராத்திரி சீரிஸை முடிச்சுக்கலாம். சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த 6 தீப்பொறிகளை அக்னி பகவானால் கூட தாங்க முடியலை. கங்கை கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. கங்கையாலையும் பொறுத்துக்க முடியலை. அப்போ சிவனோட சக்தியை பார்வதி தேவியால் தான் பொறுத்துக்க முடியுன்றனால தானே சவரண பொய்கின்ற குலமாக மாறுறாங்க பார்வதி தேவி. இடத்துல 6 தாமரைப்பூவில் 6 முருகனை பிறக்கிறாரு. அந்த 6 குழந்தையும் பார்க்குற பொறுப்பு 6 கார்த்திகை பெண்களை போய் சேருது. இந்த 6 பேரையும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாங்க அந்த கார்த்திகை பெண்கள். ஒரு தடவை பார்வதி தேவி தன்னோட 6 குழந்தைகளையும் அள்ளி அணைக்கும் போது 6 தலை 12 கை கொண்ட ஒரே முருகனா வடிவெடுக்கிறாரு. 6 கார்த்திகை பெண்களும் முருகனை சின்ன வயசுல பார்த்துக்கிட்டதுக்காக சிவபெருமான் ஒரு வரம் கொடுக்குறாரு. அதாவது என்னைக்குமே வானத்துல இந்த 6 பேரும் கார்த்திகை நட்சத்திரங்களா நீடிச்சு இருப்பாங்கன்னு. கார்த்திகை பெண்கள்னால வளர்க்கப்பட்டதுனால தான் முருகனை நம்ம கார்த்திகை என்ன அழைக்கிறோம். இந்த நவராத்திரி சீரீஸ் இன்னையோட முடியுது. கண்டிப்பாக உங்களை இன்னொரு சீரீஸில் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். இதை பார்த்து முடிச்ச எல்லாருக்கும் நன்றி.